இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. சொத்து நம்ம கை சேர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கணும். இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள கெட்ட கெட்ட எண்ணங்களா வருது. திரிசூலத்தை வேற ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா? அவங்களுக்கு குழந்தையும் பிறக்காது, நம்ம ஆசைக்கு எந்த தடங்களும் வராது. பாத்துக்கிட்டே இருங்க. என்னம்மா இங்கேயே நின்னுட்ட? சங்கோச்சப்படுறியா? அப்படியெல்லாம் சங்கோச்சப்படக்கூடாது. இது உன் வீடா நினைச்சுக்கோமா. உள்ளவா அமிர்தா. சரோஜா, யார் இந்த பொண்ணு? சொல்றேன் சித்தி. இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வருஷமா இருந்த கஷ்டம் இனிமே எனக்கு இருக்காதுன்னு தோணுது. இவளை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். சித்தி, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா நம்ம அமிர்தாவுக்கு? அந்த ஆண்டவனோட விருப்பம். வா பைரவா. அந்த நாகராணி எங்க? தெரியாது. அந்த நாகராணிக்கு அடைக்கலம் கொடுத்தவன் நீதான் எனக்கு தெரியும். பொய் சொல்லாத. நல்ல காரியத்துக்காக சில நேரத்துல பொய் சொல்றதுல தப்பு இல்லை. உனக்கு சில வித்தைகள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த வித்தைகள் மூலமா உனக்கு சில சக்திகள் கூட கிடைச்சிருக்கும். அதை வச்சு என்கிட்ட போட்டி போடாத. அந்த நாகினி எங்க இருக்கா சொல்லிடு. இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்ட. கொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தா காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பான். நான் சாவுக்கு பயப்படுறவல்ல. நீ கேட்கிற நாகினிய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நாகினி இங்க இல்ல. உன்கிட்ட கேட்டு பலன் இல்ல. ருத்ரா, சொல்லுங்க பாபா. எனக்கு நல்லா தெரியும்
அந்த நாகராணி இங்க தான் இருந்திருக்கா. மனுஷங்க உருவத்துல இங்க தான் வாழ்ந்திருக்கா. ஆனா இப்ப என் கண்ணுக்கு அவ தெரிய மாட்டேங்கிறா. அந்த ராஜநாகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இங்க கண்டிப்பா இருக்கும். அவ சம்பந்தப்பட்ட அந்த பொருளை போய் கொண்டு வா. அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்தே அவளை பலி வாங்குறேன். அவ தொட்ட ஏதாவது ஒரு பொருள், அவ உபயோகப்படுத்தின துணி, அவ தொட்ட ஏதாவது பாத்திரம், கூட எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடு. நான் இங்க இருந்து அந்த வேஷக்கார ராஜநாகத்தை பலி கொடுக்கிறேன். இனி அவ உயிரோடு இருக்க முடியாது. விக்ரம், யாருப்பா அந்த பொண்ணு? உங்க அம்மாவுக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணா? ஓ, எதர்ச்சியா பார்த்து கூட்டிட்டு வரீங்களா? சொந்தக்கார பொண்ணுலாம் இல்ல சித்தப்பா. ஆனா இது அந்த பகவானா பார்த்து கொடுத்த ஒரு புது சொந்தம். அப்படின்னா யாருப்பா இந்த பொண்ணு? சிவன் கோவில்ல இந்த பொண்ணை பார்த்தோம். அர்ச்சகர் எங்க கூட அனுப்பி வச்சாரு, அதான் கூட்டிட்டு வந்தோம். அமிர்தா, இவர் என்னோட சித்தப்பா, அவங்க என்னோட சித்தி. ஓ, வீட்டு வேலைக்கு உதவியா இருக்கும்னு அனுப்புனாங்களா? இவ இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு வரல சித்தி. ஓ, ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்களா? துர்காப்பூர் கோயில உட்கார்ந்து போர் அடிச்சிருக்கோம். அதனாலதான் அர்ச்சகர் அமைச்சிருக்காரு போல. தாராளமா 2 நாள் தங்கிட்டு போமா. இவ 2 நாள் தங்கிட்டு போறதுக்கு வரல சித்தப்பா. இனிமே அமிர்தா நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. இவளை நான் பெத்து வளர்க்கலனாலும் இவ எனக்கு மகள் மாதிரி. விக்ரம், என்னப்பா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்ட? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஏன் சித்தப்பா, என்னாச்சு? அது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? இத்தனை வருஷம் எந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு சொல்லாம நீங்க செய்யவே மாட்டீங்க. அது அப்படி இல்லை சின்னம்மா. நாங்க 2 பேரும் போனது திரிசூலத்தை பாதத்துல வைக்கிறதுக்கு தான். ஆனா அங்க அமிர்தாவை பாப்போன்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. எல்லாம் அந்த ஆண்டவனோட விளையாட்டு. இவளை பார்த்ததுக்கு அப்புறம், இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. எப்படியும் எங்களுக்கும் குழந்தை இல்லைல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். இவளும் நம்மள ஒருத்தியா இருக்கட்டுமேன்னு நினைச்சேன். நாசமா போகட்டும் இந்த பெரிய வீடு, பாழா போகட்டும் இந்த போன ஜென்மத்து சொத்து. இப்ப இருக்கிறவங்கள தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ என்னடான்னு ஏதோ பிச்சைக்காரையை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அமிர்தா, நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ரூம நானே வந்து காட்டுறேன். அங்க வந்து பால் கொடுக்கறேன். வாமா போலாம். வீடு மொத்தமா காலியா இருக்கு பாபா.
நீங்க சொன்ன மாதிரி எந்த பொருளுமே கிடைக்கல. என்ன கிடைக்கணும் இப்போ? ஒன்னும் கிடைக்க போறதில்ல. ஜெய் மகாகாளி! ருத்ரா என் பொறுமையை சோதிக்கிறான். ஏய், உண்மையை சொல்லு. அந்த நாகராணி எங்க இருக்கான்னு சொல்லு. தேவையில்லாம உன் உயிரை விடாத. அந்த நாகராணி எங்க இருக்கான்னு சொல்லு. ஒரு நல்ல காரியத்துக்காக என்னோட உயிரையே பலி கொடுக்கறேன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீ செத்தா அவ கண்டிப்பா வருவா, நிச்சயமா வருவா. நீ தேடுற நாகினி கண்டிப்பா வந்தே தீருவா. உன்னை பழி வாங்குறதுக்காக நிச்சயமா வருவா. உங்க அத்தனை பேரையும் தேடி தேடி அழிக்க போறான். அவளுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய அருள் இருக்கு. அவ தோக்க மாட்டா. நீங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க. உங்க பாவ மூட்டை நிரம்பிக்கிட்டே இருக்கு. பரமேஸ்வரா, 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 பரமேஸ்வரா. நான் இருந்துட்டு வந்த இடத்துல என்னமோ நடந்துச்சு. எனக்கு வேண்டியவங்க யாரும் ஆபத்துல இருக்காங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மனசு பாரமா இருக்கு. என் உயிரே போற மாதிரி இருக்கு. பரமேஸ்வரா, ஏன் இந்த சோதனை? உயிர் போயிடுச்சு பாபா. ஜெய் மகாகாளி! இவனோட உயிரை என் ஆண்டவனோட பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இப்போ என்னோட தெய்வத்துக்கு சந்தோஷமாயிடுச்சு. இவன் செத்த விஷயத்தை அந்த நாகராணிக்கு தெரியப்படுத்தினா நம்ம காரியம் சுலபமா முடிஞ்சிடும். ஜெய் மகாகாளி! ருத்ரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. உன்னை அதுக்கப்புறமா நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் மகாகாளி! அர்ச்சகரை உடனே பார்க்கணும்னு என் மனசு ஏன் இப்படி துடிக்குது? இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. ஒரு நாள் தாமதமா வந்திருக்கணும். கோவிலை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? அர்ச்சகருக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு என் மனசு சொல்லுது. ஒருவேளை அவர் ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாரோ? நிச்சயமா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அமிர்தா, அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. எனக்கு புரிஞ்சிடுச்சு. அர்ச்சகர் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்க. திடீர்னு அவரை விட்டுட்டு வந்தது உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல உன் சம்மதம் எதுவும் கேட்காம நாங்க பாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்டோமே, அதை நினைச்சு நீ வருத்தமா இருக்கியா? கவலை இருக்கதானே செய்யும் சரோஜா. இவ்வளவு நாளா இருந்த இடத்தை விட்டு வரணும்னா யாருக்கா இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுலயும் நம்ம அர்ச்சகரை தெரியும்ல, அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப தங்கமானவரு. அப்படிப்பட்டவரை விட்டு வரணும்னா மனசுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கும். உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போம்மா, அங்கேயே அர்ச்சகரோடவே இருந்துக்கோ. சித்தி, தயவு செஞ்சு நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அமிர்தா இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவளுக்கு இந்த வீட்ல இருக்கிறது விருப்பம் இல்ல போல இருக்கு. அவ முகத்திலேயே எழுதி ஒட்டிருக்கு பாரு.
உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைல்ல? சொல்ல அமிர்தா, உனக்கு விருப்பம் இல்லைல்ல? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ பேசின ஒரே ஒரு வார்த்தைக்கே என் ஆசை கனவு எல்லாத்தையும் அழிக்கிற சக்தி இருக்கே கடவுளே. எனக்கு பிடிச்ச வனையா வந்திருக்காளே, ஏன் வந்தான்னு தெரியல. ஆனா இவளை ஏதாவது செஞ்சாகணும். அமிர்தா, இங்க பக்கத்துல, அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல நாகதேவதை கோவில் இருக்கு. அங்க விளக்குக்கு என்ன அனுப்பி வைக்கணும். நான் போயிட்டு வரேன். அமிர்தா, உனக்கு இந்த வீட்ல என்ன வேணும்னாலும், இல்ல உனக்கு இங்க ஏதாவது பிடிக்கலனாலும் நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நீ எதுக்கும் சங்கோச்சப்படாதுமா, சரியா? தேடி அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுச்சு. அத உயிரோடு எரிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. என்ன நம்பினவங்களுக்கும் நிம்மதி இல்லை. எல்லாரோட நிம்மதியும் தீ வச்சு கொளுத்தனவளை உயிரோட எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும். விடமாட்டேன். ஜெய் மகாகாளி! தேவா, மகாதேவா! ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னா, அந்த பாம்பு கிட்ட தோக்கணும் நீ விருப்பப்படுறியா? நான் உன்னுடைய பக்தன். ஒரு அல்ப பாம்பு கிட்ட நான் சரணடையணும் நீ விருப்பப்படுறியா? இல்ல. இத்தனை நாள் நான் செஞ்ச தவத்துக்கு அதுக்குண்டான பலனை நீ எனக்கு கண்டிப்பா தந்தே ஆகும். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் கேட்டதில்லை. இப்ப நான் கேட்கறதுல ஒன்னே ஒண்ணுதான். அந்த நாகராணியோட மரணம். அந்த நாகராணியோட மரணம். ஜெய் மகாகாளி! இதுவரைக்கும் நான் பெற்ற சக்திகள் அனைத்தையும் அந்த நாகராணி மேலேயே பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்க தேவா. அவ எவ்வளவு தூரத்துக்கு போறான்னு நானும் பார்க்கிறேன். அவளுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கா? இந்த பைரவனுக்கும் அந்த சக்தி இருக்கு. அவளை ஜெயிக்காம விட மாட்டோம் பிரபு. ஜெய் மகாகாளி! ஜெய் மகாகாளி! நீ எப்படியும் பரமேஸ்வரனோட சன்னதிக்கு வந்துதான் தீரும். இந்த மாய கோட்டை நீ தாண்டினதுக்கு அப்புறம் நீ என் கைக்குள்ள வந்துருவ. என் மந்திர சக்தியால நான் போட்ட இந்த விபூதிக்கு முழுசா 3 நாள் சக்தி இருக்கும் ராஜநாகமே. அதுக்குள்ள நீ ஒருவேளை இந்த கோட்டை தாண்டி வந்தா உன்னோட மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. தெய்வ சக்தி உனக்கு இருக்குங்கிற அகங்காரத்துல நீ முன்னேறி போய்கிட்டே இருக்க. தெய்வ சக்திக்கு சமமான மந்திர சக்தி உள்ள என்கிட்ட உன்னால மோத முடியுமா? என்னோட சக்தியை முழுமையா தெரிஞ்சுக்காம என் வலையில வந்து தானா மாட்டிக்கிற. வா வா வா!
உன்னோட சக்தி என்ன பண்ணுதுன்னு நானும் பார்க்கிறேன். என்னோட சக்தியை நீ முழுமையா தெரிஞ்சுக்க வேணாமா? வா, தற்காலிகமா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போகலாம். ஆனா நீ ஜெயிச்சிடலான்னு கற்பனை கோட்டை கட்டினா அது உன்னோட முட்டாள்தனம். உன்னை என் கைக்குள்ள நான் கொண்டு வர அந்த கால பைரவன் எனக்கு அருள் புரிவான். நம்பி வந்த பக்தனுக்கு ஆத்மலிங்கத்தையே கொடுத்த மகாபிரபு நீ. உன்னோட பக்தன் நான். என்ன நம்பி வந்த பக்தர்களை எப்படி நான் காப்பாத்தாம இருக்க முடியும்? மகாபிரபு எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும்?